Hello friends, this is Deva4win27. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த crochet baby romper எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து 0 to 3 months பேபிக்கு கரெக்ட்டா இருக்கும். நீங்க எந்த சைஸ்க்கு வேணாலும் ஸ்டிட்ச் பண்ணலாம். ஸ்லீவ் வேணும்னா கூட இத அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 ப்ளே அக்ரலிக் யான் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மல்டி கலர் யான். தென் ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 3 mm ஃபாலோ பண்ணுறேன். தென் கொஞ்சம் பட்டன்ஸ், ஸ்டிச் மார்க்கர், யான் நீடில், அதுக்கப்புறம் சீசர் தேவைப்படும். நீங்கள் பெரிய சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஹூக் சைஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 45 செயின்ஸ் போட்டுக்க போகிறேன். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 0 to 3 monthsக்கு அப்படிங்கிறதுனால செயின்ஸ் வந்து நான் கம்மியாக எடுத்துருக்கிறேன். அதாவது நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஓப்பன் டைப் ட்ரெஸ் தான், அதாவது பேக்கில் வந்து ஓப்பன் வரும். ஸோ அதனால் நீங்கள் யாருக்கு ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவங்களோட நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் 45 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஹூக்லேருந்து செகண்ட் செயின் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளேருந்தே நம்ம ஃபஸ்ட்டு செயின்லேருந்தே நம்ம சிங்கிள் க்ரோஷே போட ஆரம்பிக்கலாம். ஸோ ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுகிட்டே வாங்க. ஸோ இது ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் போகலாம். செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம செயின் 3 போட போகிறோம். 1 2 3 செயின் போட்டுக்கோங்க. இந்த செயின் 3 வந்து நம்ம கவுண்ட் எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அதாவது நம்ம செயின் 3 போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதோடு சேர்த்து 2 போட்டிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 1 அடுத்ததில் 2, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இன்க்ரீஸ் சொல்கிற இடத்துலலாம் 2 டபுள் க்ரோஷே போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 1 அடுத்ததுலேயும் இன்னொரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணுறது தான் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவோம். க்ரோஷே பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் பேசிக்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடுத்து லாஸ்ட்டை முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சில் முடிஞ்சிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 1 அடுத்ததில் இன்னொன்று. ஸோ டோட்டலாக இப்போ செயின் 3யோடு சேர்த்து 1 2 3 டபுள் க்ரோஷே வந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், 1 அதுலேயே இன்னொன்று. அதுக்கு அடுத்து இருக்க 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 1 2 3 அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் 2. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட்லேயும் எனக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்ததில் செயின் 3 திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1
2 3. ஸோ செயின் 3யோட சேர்த்து 4 டபுள் crochet வந்திருக்கும். அடுத்ததில் இன்க்ரீஸ். ஒன்று 2 3 4. அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இருக்க 4 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் crochet, அடுத்ததில் இன்க்ரீஸ். 3 4, அடுத்ததில் இன்க்ரீஸ். இதே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செயின் 3 திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்து இருக்க 4 ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. 1 2 3 4. அடுத்து இப்போ செயின் 3யோட சேர்த்து 5 ஸ்டிச் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ். அடுத்து இருக்க 5 ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, அடுத்ததில் இன்க்ரீஸ். 1 2 3 4 5, அடுத்தது இன்க்ரீஸ். ஸோ இதே போல் இந்த ரவுண்டு கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செயின் 3 போட்டுக்கலாம். 1 2 3. அடுத்து இருக்க 5 ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. 1 2 3 4 5. ஸோ இப்போ செயின் 3யோட சேர்த்து 1 2 3 4 5 6 6 ஸ்டிச் வந்திருக்கு. அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் crochet, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இதே ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செயின் 3 அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ரவுண்டில் வந்து செயின் 3யோட சேர்த்து 7 ஸ்டிச்சில் நம்ம டபுள் crochet பண்ணணும். அடுத்தது இன்க்ரீஸ். ஸோ ஒவ்வொரு 7 ஸ்டிச்சுக்கும் நடுவில் இன்க்ரீஸ் ஸ்டிச் பண்ணணும். ஒன்று 2 3 4 5 6 7 7 ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் இருக்க 7 ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட நெக்லைன் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க 7 ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. 1 2 3 4 5 6 7. ஸோ செயின் 3யோட சேர்த்து 8 டபுள் crochet போட்டாச்சு. அடுத்ததில் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இன்க்ரீஸ் போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் இருக்க 8 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ் நெக் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். இது அப்படியே ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா இது வந்து பேக் போர்ஷன், இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ இந்த ரவுண்டில் நம்ம ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நெக்ஸ்ட் இருக்க 26 ஸ்டிச்சில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2. ஸோ நெக்ஸ்ட் இருக்க 26 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷேவை போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி 26 ஸ்டிச்சஸ்க்கு போட்டு வாங்க. இப்போ இங்கேருந்து 26 ஸ்டிச்சஸ்க்கு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க 24 ஸ்டிச்சஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு 24 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இருபத்தி 24 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 25வது ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் இருக்க 50 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம இங்கே ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கணும். அதிலிருந்து 50 ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்க 50 ஸ்டிச்சஸில் டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 50 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வந்து அகெயின் 24 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோலுக்கு நம்ம 24 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரெண்டாவது ஆர்ம் ஹோலுக்கும் நம்ம 24 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 25வது ஸ்டிச்சில் போயிட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க பேக் பார்ட் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு டபுள் க்ரோஷேவை போட்டுகிட்டே வரலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம 26 ஸ்டிச்சஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதே கவுண்ட்டு தான் இங்கேயும் வரும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாக நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பேக் பார்ட் ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பன் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து டபுள் க்ரோஷே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டுக்கலாம். 1 2 3. அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வர வரைக்கும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இங்கேருந்து ஆர்ம் ஹோல் வர வரைக்கும் கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு செயின் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த செயினில் போயிட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் இருக்க எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ இதே போல் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரெண்டாவது ஆர்ம் ஹோல் கிட்ட வரும்பொழுதும் அந்த செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போடணும். மீதி இருக்க எல்லா ஸ்டிச்லையும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவ் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து
இதுக்கப்புறம் வர எல்லா ரவுண்டுமே நம்ம இதே தான் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷேவாக ரிப்பீட் பண்ணிகிட்டே வர போகிறோம். இது எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதில் முக்கால் பகுதி வர வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது வந்து நான் இன்னும் ஒரு 10 ரவுண்டு இது அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆர்ம் க்ரியேட் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு 10லேருந்து 12 ரோக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அது வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த லெக் போர்ஷன் வருது இல்லையா, இதுக்கு வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம ஒரு 10 ரவுண்ட் வந்து இதே கண்டினியூ பண்ணலாம். டபுள் க்ரோஷே ரவுண்டே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்பொழுது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பார்ட் 2ல் மீதி இருக்க பேலன்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லித்தரேன்.